நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கவனம் என்பதை கர்த்தர் பக்கமா வச்சிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனம் என்பதை கர்த்தர் பக்கமா வைக்காததுனாலேயே உடஞ்சு போயிட்டாங்க. ஆனா இயேசுவை பாருங்க, எவ்வளவுதான் தன்னை சுற்றிலும் எதிர்ப்பான காரியங்கள் நடந்தாலும் தன்னுடைய கவனம் அங்கதான் இருந்துச்சு. அதனால அவருக்கு கோபம் வரல, தேவ சித்தம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டாங்க. சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணி ஜனங்க முன்னாடி இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்குரிய காரியத்தை எல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி அனுப்புறாங்க. அப்போ ஜனங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ராஜா வாழ்வே ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிச்சாங்களா? கிடையாது. சாமுவேலே அபிஷேகம் பண்றாங்க, கர்த்தரே அவர் கூட இருந்து நடத்துறாரு. ஆனா சில ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இவனா நம்ம வச்சுக்க போறான் எப்படி பேசுறாங்க. இப்போ சவுல் மட்டும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவங்க கூட சண்டைக்கு போயிருந்தாருன்னா என்ன ஆயிடுச்சு? ஆனா சவுல் பாருங்க என்ன பண்றான்னா, காது கேளாதவனை போல. அதான் பிரசங்கில ஒரு அழகான ஒரு வாசனை சொல்றது பாருங்க, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரர்கள் நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். என்ன அழைச்சவர் உண்மையுள்ளவர். இவங்களுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணி நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அவங்க பண்ணிட்டு போட்டோம், அது கர்த்தர் நியாயம் செய்வாரு, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா என் வாழ்க்கையில என்ன நிந்திக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயா அபிஷேகம் பண்ணி என்னை உயர்த்துவார். கவனம் முழுசு எங்க இருக்குன்னா, பின்னாடிகளை மறந்து எனக்கு முன்பாக வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மேல என் கவனம் முழுசு இருக்கும். அப்படின்னா நான் என் லக்கை நோக்கி ஓடி ஒரு நாள் என் ஓட்டத்தை முடிக்கிற பொழுது ஜீவ கிரீடத்தை நான் சம்பாதிப்பேன்.